வினோத், இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த? யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. பூஜா, நான் பாத்துட்டு தான் வரேன். கீழே யாரும் இல்ல. ஐயோ வினோத், என் அண்ணனுங்க வந்தா பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து போ. எதுக்கு என்ன இப்படி விரட்டுறதுலயே இருக்க? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, கீழே யாருமே இல்லன்னு. உங்க அண்ணனுங்களா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. உங்க அக்காவை உங்க மாமா ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்க. உங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா அவங்க இங்க வரப்போறது கிடையாது. இல்ல வினோத், உன்னை பாத்துட்டா. இப்ப என்ன? நான் இப்ப வெளியில போகணும், அவ்வளவுதானே? சரி, ஓகே. வினோத், நம்ம மாட்டுக்கிட்ட. இரு. இப்ப என்ன? நான் வெளியில போகணும், அவ்வளவுதானே? சரி, நான் போறேன். என்ன? அதான் போக சொல்லிட்டல, அப்புறம் என்ன கைப்பிடிச்சு இழுக்கிற? இல்ல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. அதுக்குள்ள யாரும் வர மாட்டாங்க. இப்ப எதுக்கு நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்க? பாக்க வந்தது மட்டும் இல்லாம தேதியும் குறிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படி நான் சிரிச்சிட்டு இருக்க முடியும்? நானே என்ன ஆக போகுதுன்னு பயத்துல இருக்கேன். இங்க பாரு வினோத், இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. அதுக்குள்ள நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. இங்க பாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்துச்சு, அப்புறம் நீ என்ன உயிரோடவே. இனிமே இந்த உயிரை விடுறேன், அதை விடுறேன், இதை விடுறேன் பேசிட்டு இருக்காது, அவ்வளவுதான். நான் இருக்கும்போது அந்த மாதிரி நடக்க விட்டுருவேனா? சொல்லு. வினோத், வேண்டாம். என்ன பண்ற? நீதான் பயமா இருக்குன்னு சொன்னல, அதான் பயத்தை போக்க போற. வினோத், தள்ளி போ, யாராவது வந்துட போறாங்க. இது ஃபாரின் டெக்னிக். ஃபாரின்லலாம் இந்த மெத்தட்ல தான் பயத்தை போக்குவாங்க.